அந்த வேலைக்கு நாங்க வரல. எப்ப மாரிமுத்து ஏப்பா அந்த லைன்ல வாடி பொடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, அதுக்கும் சேர்த்து வாசிக்கிறீங்களா என்ன? வாடி பொடின்னு சொல்றாரு, நீங்க வாசிக்கிறீங்களா என்னப்பா? ஆமா ஏய் உனக்கு எனக்கு இப்ப இந்த இடத்துல பேச்சு இல்ல சரியா? பேசுறா மட்டும்தான் நீ பேசணும். என்ன நாயா இது நியாயமா? சரி இவ்வளவு தூரம் நீ ஆம்பளை பிள்ளைங்கிறதுனால நீ ரோசப்பட்டு கேள்வி எல்லாம் கேட்கிற. அப்ப நான் கேட்கறேன்னு நீ பதில் சொல்லணும். அந்த நான் வர்றதுக்கு முன்னால என்ன சொன்னாரு? உள்ள இருக்கிற வெள்ளையம்மா எங்கடி இருக்கிறேன்னு கேட்டாரா இல்லையா? பாடி போடின்னு சொன்னாருல்ல. அப்ப நான் வாட போறான்னு சொல்ல என்ன சொல்லுவான்? எப்படிப்பா ஆம்பளைங்கன்னா தலையில 2 கொம்ப முட்டிக்கிட்டு நிக்குதா? இல்ல பொம்பளைங்கன்னா அடங்கித்தான் போகணுமா? இல்ல ஆம்பளைங்கன்னா ரொம்ப அதிகாரமா பேசணும், பொம்பளைங்கன்னா அடங்கி போகணுமா? இருமா ஆம்பளைங்க அதிகாரம் பண்றது கிடையாது, பொம்பளைங்க அடங்கி போறவங்க கிடையாது. அப்படி சொல்லணும் சரியா? சரி நீங்க வாடி போடின்னு சொல்றீங்களே என்ன காரணம்? இருமா என்ன வந்த உடனே உன்னை வாடி போடி நான் கூப்பிட்டேன். வேற என்ன சொன்னீங்க? அப்ப என் சண்டாளி வெள்ளையம்மா சரி உன்னை நினைச்சுக்கிட்டு நான் பாடிக்கிட்டு இருந்தேன். நீ வந்த வெளியில வந்தீங்கல்ல? ஆமா. வந்த உடனே நீ பாட்டு பாடுன. ஆமா பாடலாம் சரி. ஆமா. அதுக்கப்புறம் என்ன கேட்ட? என்ன கேட்டாங்க? இரவில் வந்த திருடா. ஆமா. எதுக்குடா வந்த? ஏன்டா வந்த? எப்படிடா வந்தேன்னு நீ கேட்டீங்கல்ல? நான் உன்னை தாண்டி பார்க்க வந்தேன். என்ன மகன் யாரா நான் கேக்குறேன். அருமை நாரதர் மொழிபோதப்பட்டவர் மதுரை சங்கம் கார்வாடி திருப்பத்துறை சேர்ந்த நாரதர் ஜெயம் மாதவன் அருமை எண்ணன் சார்பாக எனக்காக 100 செல்வங்களை அன்பளிப்பாக அளித்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி பிறந்த வணக்கம். வணக்கம். எங்கு சென்றாலும் அன்பளிப்பு வழங்கி கொண்டிருக்கும் அருமை எண்ணன் ஜெயமாதவன் நாரதர்
வேண்டுமென்று நடிக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம். இந்த விழா கம்பியாருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. விழா கம்பியார் அண்ணே மணியனே புல்லட் மணியனே, இந்த பாண்டிமணிக்கு தீப்பந்தம் கட்ட ஒரு குச்சி பழைய துணி வேணும்னே. பாண்டிமணி எடுத்து வரணும். தீப்பந்தம் கட்ட ஒரு குச்சி பழைய துணி இருந்தா கொண்டு வாங்க. நீ விடிய விடிய உட்கார முடியாது என்று பாவம் பண்ணடியோ பாவம். படுத்துட்டியா? உன்னை தாண்டி பார்க்க மாட்டேன். நிறுத்தியா முதல்ல. ரொம்ப அதிகாரமா பேசிட்டு இருக்காத. நிப்பாட்டணும் முதல்ல. வாடி போடுன்னு சொன்னா சுத்தமா எனக்கு பிடிக்காது. என்ன உரிமையில வாடி போடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன உரிமையில நீ வாடா போடுன்னு சொன்னியோ அந்த உரிமையில நான் வாடி போடுறேன். எந்த ஒரு உரிமையும் கிடையாது. உரிமை இருங்க. உரிமை இல்லையா? இல்லங்கறே. உரிமை இல்ல. இந்த இடத்துக்கு நான் உரிமையோட பேசுறேன். என்ன வாடி போடி? என்ன உரிமை? உன் முண்டாட்டி என் முண்டாட்டி நீ, உன் புருஷன் நானு. ஏயா உரிமைனா என்ன? அத்தை மயனா மாமா மயனா? இல்ல நான் கேக்குறேன். எல்லாம் விதி வந்து சாவாங்க. நீ என்கிட்ட மிதி வாங்கியே சாக போறேன்னு நினைக்கிறேன். அடி சாவு எப்ப வேணாலும் வரும். அதை கண்டு பயப்படுற ஆள் நாங்க. சரியா? வாழ்ந்தாலும் ஒரு நாளாச்சும் உன் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு அப்புறம் வந்து போயிடும். புத்தி ஒன்னே விட்டு போக மாட்டாப்பா. ஒரு நாளாச்சும் வாழ்ந்தது சாகுறேன். இல்ல நினைப்புதான் பொழப்ப கிடக்குமா? ஏன் கூட பாக்கணும். அதாவது என் இடத்துக்கு வந்து வாடி பொடின்னு சொன்னது இல்லாம புருஷன் சொன்னது இல்லாம சேர்ந்து வாழ்ந்தா உன் கூட தான் சொல்றீங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு நீ இப்ப ஐயோ முதல்ல யாரு நீ? உனக்கு என்ன வேணும்? இந்த இடத்துக்கு என்ன எதுக்கு தேடி வந்தீங்க? வழி மாறி வந்தவீங்களா? வழி மாறி போறாள் கிடையாது. சரி, தடம் மாறி போனாலும் இடம் மாறி போக மாட்டேன். அப்படிங்களா? அப்ப சரியான இடத்தை தான் தேடி வந்திருக்கீங்க. உன்னதான் பார்க்கலாம். என்ன பார்க்க வந்தீங்களா? யார் நீங்க? நான் தான். யோ நீதானே இருக்காத. சும்மா நான் தான் சொன்னா யார் நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? பேர் ஊரெல்லாம் இல்லையா உங்களுக்கு? பேர் ஊரா? சொல்றேன் கேளுங்க. இல்ல சொல்லுங்க பாப்போம். சொல்லியா சொல்லுங்க. முதல் முதலாய் உன்னை பார்த்தேன். ஒன்று கேட்கிறேன். என்னை தெரிகிறதா? தெரியலையே. ஜென்மம் ஜென்மமாய் வந்த காதலும் அந்த நேசமும் நெஞ்சில் வருகிறதா?
பாக்குறேன், ஒண்ணு கேக்குறேன், என்ன தெரியுதான்னு கேக்குறீங்க. கேள்வி எல்லாம் கேட்டது சரிதான். முதல்ல பாக்குறேன்னு சொல்றீங்க, அப்புறம் இதுக்கு முன்னால பழகிருக்கேன்னு சொல்றீங்களா? என்ன கேள்வி பதில்? என்ன முன்னாடி பழகின ஞாபகம், இன்னைக்கு தான் உன்னை பாக்குறேன். அப்படியா? அதான் கேட்டேன். அப்படிங்களா? அது முதல்ல உன்னை பாக்குறேன், அந்த ஞாபகம் உனக்கு வந்துச்சா? சத்தியமா அப்படி ஒரு ஞாபகமே வரல. ஞாபகம் வரலங்க. என்ன யாருன்னு தெரியுதா? தெரியல. யார் எந்த ஊருன்னு சொல்லுங்க பாப்போம். சொன்னா சொல்லுங்க. அடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா, அடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா, இவரம்ப விவரமான வெள்ளையம்மா. நீ வெள்ளச்சாமி பார்த்ததுண்டோ? இந்த வெள்ளச்சாமிய பார்த்ததுண்டோ? இந்த மைக்கு என்ன வேணும்? இந்த மைக்கு என்னது என்னது? நீ வெள்ளச்சாமி பார்த்ததுண்டோ? வெள்ளச்சாமியே பார்த்ததுண்டோ? இவ வீரக்கதை கெட்டதுண்டா? உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அது ஏன் கதைய சொல்லி வை, இவங்களே சொல்லி வை, அப்பொழியாக மாறிடுவா, தெரியப்பட்டி உலகத்தை ஆண்டிடுவான், இந்த உலகத்தை ஆண்டிடுவா. நான் சுற்றிய வெள்ளச்சாமி அப்படிப்பட்டனா உண்மையில இந்த வயசு ஆசை வச்சது அந்த வயசு கொஞ்சம் மனசில் ஆசை வச்சவன் உண்மையில ஆசை வச்சவன் ஆசை வச்சவன் ஆசை வச்சவன் அந்த வயசு கொஞ்சம் மனசில் ஆசை வச்சவன் உண்மையில ஆசை வச்சவன் நாடி வந்தா உயிரம் கூட பழைய வண்டி மனசில பல போட்ட கட்டி நண்டி வெள்ளச்சாமி, உன் சக்கம்பட்டி வெள்ளச்சாமி இப்ப நடையாளம் தெரியுதா? ஏன் சக்கம்பட்டி வெள்ளச்சாமியா? அப்படியா இருந்தா சின்ன வயசுல என்னென்ன பொன்பொருள் பிடிக்குங்கிறது எங்க அண்ணன்களை தவிர வெள்ளச்சாமிக்கு நல்லாவே தெரியும். அத சரியா எடுத்து சொல்லிட்டா நீங்க தான் வெள்ளச்சாமிங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஏத்துக்கிறதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? கல்யாணம் தானே, சொன்னாதான் திருமணம். காலையில கல்யாணம், எல்லாரும் மொய் போட்டுட்டு சாப்பிட்டு மொய் போட்டுட்டு போயிருங்க தயவு செய்து. அப்படி சொல்லுங்க. இன்னைக்குதான் சரியா சொல்லி பின்னாடி நாடகோட்டைக்கு பின்னாடி சாப்பாடு வந்துகிட்டு இருக்கு, கருவமரத்து தூர்ல. ஆமா ஆமா, எல்லாரும் சாப்பாடு, எல்லாத்துக்கும் சாப்பாடு. ஆமா ஆமா, எல்லாம் தவறாம மொய் போட்டு போயிடணும். இருக்கட்ட அப்படி வெள்ளச்சாமியா இருந்தா சின்ன வயசுல என்ன நடந்துச்சு, எனக்கு என்னென்ன பொருட்கள் பிடிக்குங்கிறது தெரியும். சொல்லுங்க பாப்போம். எடுத்து சொல்லிட்டா ஏத்துக்கிறவியா? முதல்ல சொல்லுங்க, ஏத்துக்கிறதெல்லாம் அப்புறம். அதிக வண்ண முருகனத்துக்கு வெள்ளையம்மா, நவட்ட போட்டு வாங்கி வந்து வெள்ளையம்மா, வெள்ளையம்மா வாங்கி வந்து வெள்ளையம்மா, மங்கிழக்கா வெள்ளையம்மா, வாங்கி வந்து வெள்ளையம்மா, வெள்ளையம்மா
பாருங்க நீங்க வந்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த இடத்துக்கு எங்க அண்ணனுங்களை தவிர இவ்வளவு தூரம் தைரியமா வரக்கூடிய ஒரே அப்படை வெள்ளச்சாமையால மட்டும்தான் முடியும்னு நீங்க வந்த உடனே எனக்கு தெரியுங்க சும்மா விளையாண்டு பார்த்தேன் முன்ன மாதிரி இருக்கீங்களா இல்லையா ஒரு சோதனை தான் அடி சண்டை நான் தான் வெள்ளச்சாமின்னு தெரிஞ்சு கூட என்ன ஏமாத்துற பாத்தியா பாருங்க ஏமாத்துறது என் பழக்கம் இல்ல சரியா சும்மா ஒரு சோதனை தான் முன்ன மாதிரி இருக்கீங்களா இல்லையா இங்க பாருங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்துட மாட்டோம் எப்பயாவது ஒரு நிலைமை கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே வரும் வந்துச்சு வருங்கிறதுல இதுக்கு முன்னாலே வந்துச்சு சரியா அதை ஞாபகப்படுத்தி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் பின்னால அடுத்தவங்களை பத்தி என் கூட வருவியா கண்டிப்பா கண்டிப்பா என் நம்பி வர்றியா இங்க பாருங்க வந்த உடனே வர்றியா ஓடி போயிரும் கேக்குறது நல்லா இருக்கு இந்த கடையில போய் கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்தாரே அந்த சரவணனடா அவர் கேட்கிற மாதிரி இருக்குது நல்லா இருக்காது என் மேல இவ்வளவு ஒரு பாசம் இருக்கா இல்லையா இவ்வளவு நாள் கழிச்சு என்ன பாக்குறீங்கல்ல சொல்லுங்க பாப்பா என்னோட பொங்கலுக்கு வச்ச பாசம் இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கிறனே உண்மையிலே ஆசை இல்லாமல நான் தேடி வந்திருப்பேன் அடி சண்டாடி இல்லையமா சிந்தூர போய் தேன் சிந்தவா சிந்தாக்கு கஜேயம் தேடவா மழை மீதிலே தன்னிலை மீதிலே ஊரடை போல அலை மோதுதே சிந்துர போய்
யாரும் வீட்டுக்கு போக கூடாது. காதல் நடக்குது, அடுத்து கல்யாணம் நடக்கும், அடுத்து பஸ் நேட் நடக்கும். ஒருத்தர் உள்ள போறவன் காதலை கெடுக்க தம்பி, அந்த காதலை கெடுக்கிறதுக்கே வர்றவன் உங்கள்கிட்ட உண்மையில ஒரு பாசத்தோட நான் காத்திருக்கிறேன். என்மேல உனக்கு ஆசை இல்லையா சண்டாளி? உங்க மேல ஆசை இல்லாமலா இருப்பேன். யாராவது காதலுக்கு தடையா இருக்கிறாங்களோ நான் நல்லா இருக்கேன். உங்க மேல உள்ள ஆசை சொல்லணுமா? மொத்த மகனே நீ ஆசை மகனே சொத்து சுகமே நாயே அத்த மகனே. அக்கா நம்ம ரெண்டு பேரும் பொழுது விடிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல ஊரை விட்டு ஓடி போயிருவோம். நீ ஒரு இனம், நான் ஒரு இனம், இடம் விட்டு இனம் மாறி தெரியாம விரும்பிக்கிட்டு இருக்கிறோம். இது அன்னைகளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளை சேர்த்து வைப்பாங்க, சேர்த்து வச்சு வெட்டிடுவாங்க. உங்க அன்னைகளுக்கு தெரிவதற்குள்ள நம்ம ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி போயிடும். இல்லையா வந்து ரவியா உன்னோட அரவணைக்கு பெண்புறம் கருப்பாயை கண்ணு கட்ட போற நீ மண்டபத்துக்கு தண்ணி இருக்க போறேன்னு சொல்லிட்டு ஊரணி கரைக்கு நீ வந்துடும். உனக்காக வத்த கண்ணு பாடத்துக்குள்ள நான் காத்துக்கிட்டு இருப்பேன்.